ஹலோ வீவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 17 மாவட்டங்களில் கிராம உதவியாளருக்கான அந்த புதிய வயது வரம்பு அப்டேட் பண்ணி அந்த திருத்தி அமைக்கப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது வெளியிட்டுருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்களோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அது தெளிவாக ஒவ்வொரு தாலுக்காவோட பிடிஎஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாவட்டத்தில் இப்போ ஒரு 10 தாலுக்கா இருக்குது அப்படின்னா அந்த 10 தாலுக்காக்கும் தனித்தனியாக பிடிஎஃப்பில் எல்லா பிடிஎஃப்லேயுமே எவ்வளோ இயர்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் வெளியிட்டிருக்காங்க. அந்த இதர தகுதிகள், கல்வி தகுதிகள் மாவட்டத்துக்கு மாவட்டம் சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு சில மாவட்டங்களில் ஆல்ரெடி விண்ணப்பித்தவங்க விண்ணப்பிக்க தேவையில்லை, விண்ணப்பித்தவங்களோட அந்த விண்ணப்பங்களை பரிசீலனையில் கொள்ளப்படும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த கிராம உதவியாளருக்கான அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் டேட், அக்டோபர் 7 தான் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் ஸ்டார்ட் டேட். எண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வெளியிட்ட அந்த 17 மாவட்டங்களும் அந்த 15 நாள் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ 15 நாட்கள் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் திருத்தப்பட்டது, விண்ணப்ப படிவம் திருத்தப்பட்டதுன்னே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கல்வி தகுதி, இதர தகுதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கிராமத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் 10th சர்டிஃபிகேட் பாஸ் ஆர் ஃபெயில் அது ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஏஜ் லிமிட் வந்து அப்டேட் பண்ணப்பட்ட அந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கலோடது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே நாமக்கல் மாவட்டத்தில் தனியாகவே இதில் அந்த முக்கியமான அந்த ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். வயது வரம்பிற்கு உட்பட்ட அந்த நபர்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும். பத்திரிகை செய்தி 18/7/2025 படி ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்கள் மறுபடியும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தனித்தனியாகவே வந்து என்னென்ன பண்ணணும், ஸோ இதுக்கு வந்து தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகியவற்றிற்கு தனித்தனியே கடிதம் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு. அடுத்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு. ஸோ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா 29 வேக்கன்சி அண்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா 67 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதில் டோட்டல் வேக்கன்சி அப்படிங்கிறது வெளியே போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 7/10 இன்றைக்கி தான். அண்ட் எண்ட் டேட் 21. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 15 நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதில் வந்து தனித்தனியாக வந்து தாலுக்கா வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு முதுகுளத்தூர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எந்தெந்த டேட்டு, நேர்காணல் நடைபெறும் நாள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பம் பெறப்படும் நாள் 7/10, விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 21/10, வாசிப்பு மற்றும் எழுத்து திறன் தேர்வு நடைபெறும் நாள் 21/11 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நவம்பர் 21ஆம் தேதி நடக்கும். நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி நடக்குங்கிறது வரைக்கும் பர்டிகுலராக எல்லா டேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சிக்கு வந்து நடக்குது. ஸோ அதை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இதர தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க இந்த ஏஜ் லிமிட் எக்ஸ்டென்ஷனில் இது வரைக்கும் இந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கு இந்த 2 மாவட்டங்களையும் அப்ளை பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அந்த தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்களே உங்களுக்கு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு போஸ்ட் மூலிமா அனுப்புவாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தாலுக்கா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கூட ஆல்ரெடி அந்த எழுத்துத் தேர்வு, வாசித்தல் தேர்வெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி விண்ணப்பித்தவங்களுக்கு டேட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியே வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ மேபி அந்த டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா அதை தெரியப்படுத்திடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு 2 மாவட்டங்களில் புதுசாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ மொத்தமாக 19 மாவட்டங்களில் கிராம உதவியாளருக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பணியிடங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாதாங்கிறது நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிடிஎஃப்பும் நியூ பிடிஎஃப்பும் வச்சு பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.